ஈவினிங் டைம் நல்ல கிறிஸ்பியான, மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபிஷ் கட்லெட் தான். இதுக்கு நான் முன்னாடியே ஃபிஷ்ஷை வேக வச்சு உதுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டி எண்ணெயை நல்லா காஞ்ச பிறகு அதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்க நம்ம இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பார்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது கஷ்டப்படுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க மீனையும் போட்டுக்கலாம். இப்போ உதுத்து வச்ச மீனை போட்டோன்னு மஞ்சள், கரம் மசாலா தூள், தனி வத்தத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே உப்பையும் இந்த டைம்லேயும் நம்ம சேர்த்து நல்லா பெரட்டி அந்த மசாலா எல்லாத்துக்குள்ளேயும் போகிற மாதிரி நல்லா பெரட்டி எடுக்கலாம். கடைசியாக நான் இதில் மல்லிகீரை சேர்த்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கிட்டேன். ஒரு சில பேர் கையில் தட்டி தவாவில் போட்டு எடுப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அப்படி எடுக்கலை. அப்புறம் முட்டையில் போட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அதை அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு மட்டும் போதும். இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் ஒரு 5 to 6 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம நல்ல எண்ணெயை காய வச்சு அந்த எண்ணெயில் இந்த பால்ஸை போடலாம். நம்மளுக்கு இப்படி நிறைய ஆயில் வேண்டாம்னு சொன்னிங்கன்னா நம்ம கையில் தட்டி அந்த தோசைக்கல் அப்படி ரவுண்ட் ஷேப்பாக வச்சு தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணலாம். இது கொஞ்சம் மேலே மொறுன்னு சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.